இன்னும் எவ்வளவு வருஷம் தான் இந்த கோர்ட் வரலாறுல இது நடக்கலன்னு பேசிக்கிட்டே இருப்போம் யுவர் ஆனர். நீங்களே ஒரு முன்னுதாரணம் செட் பண்ணுங்க. எத்தனையோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஹோப் கொடுங்க. இதுக்கெல்லாம் எவன்டா தண்டனை கொடுக்க போறான்னு நினைக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பயம் கொடுங்க. யுவர் ஆனர், கோர்ட்டோட வெற்றி படியேறி வந்த ஒரு நல்லவனை ஜெயிக்க வைக்கிறதுல இல்ல, வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு கெட்டவனுக்கு கூட பயத்தை கொடுக்கறதுல இருக்கு. எமோஷனலா பேசி கேஸ டைவர்ட் பண்ணா வேலை முடிஞ்சிருமா? இன்னொரு லாயர் பேசுறப்போ இன்டரப்ட் பண்ண கூடாதுன்னு தெரியாத உனக்கு? உட்காருங்க. உட்காரு. விஷ் யூ மேரிட் லைஃப். ஹாப்பியா இருக்காது. கிளம்புடா. மகத்தின்ற என்ன 8 மாசமா என் புருஷன் செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணதால சுத்தியால முகத்திலே அடிச்சேன். அவ்வளவுதான். மாயா அப்படி பேசாதடி, பயமா இருக்கு. மாயா அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. இங்க இருக்கிறது, உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது, எனக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாம் கொடுத்த மகத்தி தான். இன்னைக்கு கோர்ட்ல உட்கார போறது மகத்தி தான். இந்த 3 ரோசஸ் இது வரைக்கும் எத்தனை பசங்க குடிச்சிருக்காங்க? ஐ மீன், இது எத்தனாவது சம்பந்தம்னு? ஃபர்ஸ்ட் டைமுங்க. இப்போ கொஞ்ச நாளா தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. வந்த சம்மதத்துல எதுவும் பிடிக்கல. ஏன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க? ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. எல்லாருக்கும் வரதட்சணை தான் வேணுமா, எப்படி சம்பாதிக்கணும்னு, எப்படி பிசினஸ் பண்ணணுங்கிறத தவிர யாரும் என்ன பத்தி தெரிஞ்சுக்க விரும்பல. அதனாலதான் வீடு வரைக்கும் வராம வாட்ஸ்அப்போட நின்னுட்டாங்க. அக்டோபர் 23 எனக்கு ஆக்சிடென்ட் நடந்த நாள், மகத்தி இறந்த நாள். என்ன நடந்தது தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மகத்தின்ற புக் இருக்குல்ல, அதுல நடு பேஜ் இன்டர்வல் பிளாக். என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா பேபி, உனக்கு நோ மோர் பேபிஸ்.